பிக் பாஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டே 1 நடந்த சுவாரஸ்யமான பல விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைக்கி நடந்த நாமினேஷனில் ஆதிரை பிக் பாஸ் டீமை போட்டு கிளின்னு கிழிச்சு விட்டாங்க. அதற்கடுத்து தனக்குத்தானே நடிப்பு அசுரன், நடிப்பு அரக்கன், வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படி என்று தற்பெருமை பேசிக்கொள்ளும் திவாகருக்கும் சீரியல் ஆக்டர் பிரவீன் ராஜுக்கும் நடந்த குரட்டை சண்டையும், அதற்கு அடுத்ததாக அந்த வீட்டில் ஏற்கனவே தண்ணீருக்கு கட்டுப்பாடு விதிச்சிருந்தாங்க. அதில் மேலும் என்ன ரூல்ஸை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற விஷயங்களும், இதில் கெமி எல்லா சண்டையிலையும் தன்னுடைய குரல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பண்ணுற சில விஷயங்களை பற்றியும், சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கும் பிக் பாஸ் ஹவுஸ்க்கும் என்னென்ன சலுகைகள் இருக்குது அப்படிங்கிற சில முக்கியமான நிகழ்வுகள் தான் இந்த எபிசோடில் நடந்தது. இதில் கெமி, பிரவீன் ராஜ் இவங்களாம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கான்வர்சேஷனில் பிசிஓ டாக்டர் லிஸ்ட்டில் வருதா அப்படின்னு வரும்பொழுது பிரவீன் ராஜ் அங்கே இல்லை, இது டாக்டர்லாம் போட்டுக்க முடியாது அப்படின்னு சொன்னதும், அங்கே உங்களுக்கு சட்டத்தை பற்றி என்ன தெரியும், இந்தியாவில் அது போலலாம் ரூல்ஸ் இருக்குது, பிசிஓ படித்தவங்களும் டாக்டர்னு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக கெமிக்கு இதுலேயும் வாலண்டரியாக இன்வால்வ் ஆகும்போது வாட்டர்மெலன் நான் உங்களுக்கு இதை பற்றி சொன்னாலும் புரியாது அப்படின்னு சொல்லும்போது கெமி அங்கேயே சண்டைக்கு போயிட்டாங்க. நீங்கள் என்னென்னு சொன்னால் தானே எனக்கு தெரியும், நீங்கள் என்னென்னு சொல்லாமலே உனக்கு படித்தாலும் புரியாது அப்படின்னு சொன்னால் இது என்ன அர்த்தம் அப்படின்னு அங்கே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் எந்திரிச்சதுமே பிரவீன் ராஜ் மற்றும் திவாகர் குரட்டை யார் முதல்ல விட்டாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு சண்டை போட்டுருந்தாங்க. அந்த இடத்துல மறுபடியும் கெமி இன்வால்வ் ஆகும். நீ சும்மா இருமா அப்படின்னு சொல்லும் போது, நீங்கள் எப்படி என்னை சும்மா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நீ யாருமா, நான் கெமி, நான் எல்லாரையும் கேட்பேன், நீ கெமி என்னாயிரு யாருனாயிரு எனக்கு என்ன அப்படின்னு அங்கே ஒரு சண்டை நடந்துச்சுங்க. அடுத்ததாக பாத்ரூம் ப்ளஷில் மட்டும்தான் தண்ணி இருக்கு, வேறு எந்த இடத்துலையுமே தண்ணி இல்லாமல் வெளியே வச்சுருக்க சின்டெக்ஸ் டேங்க்லேருந்து மட்டும்தான் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு மேலும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்பொழுது சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருந்து ஒருத்தரை சூப்பர்வைசராகவும், பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து ஒருத்தரை அவருக்கு உதவியாளராகவும் நியமிக்கணும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருந்தாங்க. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, தண்ணியை எல்லாருக்குமே சமமாக பங்கிட்டு தருதல், இதை நிர்வகித்தல், தண்ணி வரும்போது பிடித்து வைத்தல் அப்படின்னு சொல்லி சில ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அங்கே ரெட் லைட் எரியும் போது 10 செகண்டுக்குள்ளே அந்த டேங்கை கொண்டு போய்ட்டு தண்ணி வர குழாய் முன்னாடி வைக்கணும், அப்படி இல்லைனா அந்த டைமில் உங்களுக்கு தண்ணீர் வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லேருந்து கம்ருதீனும் அவருக்கு உதவியாளராக பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து சபரியும் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அதற்கு அடுத்ததாக நாமினேஷன் ப்ராசஸின் போது சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லேருந்து 7 பேர் இருக்காங்க. அந்த 7 பேரில் 50% மக்களை மட்டும்தான் நீங்கள் நாமினேஷனுக்குள்ளே கொண்டு வரணும். அது யார் சேவ் பண்ணணும், யார் நாமினேஷன் தரணுன்றது நீங்கள் 7 பேர் சேர்ந்து முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, துஷார் நான் இப்போ தான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு புதுசாக வந்திருக்கேன், அதனால் இன்னும் கொஞ்சம் சர்வே பண்ண ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரம்யா அவங்க என்னென்ன இன்னல்கள்லாம் சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக சுபிக்ஷா மீனவ குடும்பத்திலேருந்து முதல் முறையாக நான் வந்திருக்கேன், எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் சான்ஸ் கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இதில் பிரவீன் காந்தி சார் நான் யங்ஸ்டருக்கு பலி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி நாமினேஷன் போகிறேன்னு சொல்கிறாங்க. அதே போல் அரோரா இவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்பொழுது நான் ஃபேஸ் பண்ணதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அதனால் நானும் நாமினேஷன் போக தயார் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ரம்யா ஜோ, துஷார், சுபிக்ஷா 3 பேருக்கும் நாமினேஷன் பிரி கொடுத்துட்றாங்க. அதற்கு அடுத்ததாக நாமினேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்குது. இதில் வழக்கமாக சொல்கிற விஷயங்கள், இவங்க கூட ஜெல்லாக முடியலை, இவங்க பெரிய அளவில் சுவாரஸ்யம் தரலை அப்படின்னு சொல்லி தான் டே 1 சொல்ல முடியும். ஆனால் இதில் சொன்னாங்க பாருங்கள், திவாகர் அண்ட் கலையரசனை நாமினேட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டென்ட்டுக்காக யாரை வேணாலும் உள்ளே தூக்கி போடுவீங்க அப்படின்னா என்னால் அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் டீமுக்கும் கேள்வி கேட்டாங்க பாருங்கள். அது வேறு லெவலாக இருந்துச்சு. இதில் 12 பேர் நாமினேட் பண்ணியிருக்காங்க கலையரசன். அதற்கு அடுத்ததாக திவாகருக்கு 7 ஓட்டும், ரியானா, ஆதிரை, அப்சரா, பிரவீன் ராஜ், பிரவீன் காந்தி இவங்களுக்கெல்லாம் தலா 3 வாக்குகளும் செலுத்தப்பட்டது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்கில் இருக்கிறவங்களுக்கு என்ன சலுகைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, உங்களுக்கு வேக்கப் சாங்கெல்லாம் போட மாட்டாங்க, நீங்கள் எவ்வளவு நேரம் வேணால் தூங்கலாம், நீங்கள் எப்போ எந்திரிச்சு எல்லோரும் வெளியே வரீங்களோ அப்போ தான் வேக்கப் சாங் ப்ளே செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வெளியே வராமல்
பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களால சமைக்க முடியாது அப்படின்னும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கு அடுத்ததாக பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கு என்ன சலுகைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்கள் தான் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கும் சமைக்கணும், அவங்க என்ன கேட்டாலும் சமைச்சு தரணும், அவங்க எந்திரிச்சு வெளியே வராமல் நீங்கள் வந்து எந்த ஒரு பொருளையும் அக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறவங்களால மட்டும்தான் கேப்டன்சி டாஸ்கில் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒன்று மட்டும்தான் அவங்களுக்கான பெனிஃபிட்டாக இருந்தது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இவங்கக்கிட்ட ஒரு நாள் கூத்துக்கான சரக்கு மட்டும்தான் இருக்குது, அதற்கடுத்து இவங்களால் சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னும் போதும் மறுபடியும் திவாகர் அண்ட் கலையரசன் பிரவீன் காந்தி சார் போட்டு அடித்தாங்க. இதில் இந்த வாரம் வீக்கஸ்ட் நாமினேஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே பிரவீன் காந்தி சாரும் கலையரசனும் இருக்காங்க. இதில் யார் எலிமினேட் ஆவாங்க அப்படிங்கிறத உங்களுடைய பார்வையில் என்ன தோணுது அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லப்படும் திவாகர் வந்து ஏற்கனவே வாத்தமிழவாளை வந்து இவரை கிழிச்சி எடுத்தாங்க. இவர் வந்து பொதுவெளியில் குளித்து வீடியோ போடுறாரு. அதை வந்து பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றத வச்சு அப்போ பேசியிருந்தாங்க. அது வந்து எவ்வளோ பேர் பார்த்தாங்கன்னு தெரியாது. ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் அதே தான் செஞ்சுட்டு இருந்தார். இது வந்து நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது தான். எதன் அடிப்படையில் இவங்களெல்லாம் தூக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போட்டாங்க அப்படின்னு நிச்சயமாக தெரியல. இன்னும் சிலரோட நேம் கூட தெரியாத அளவுக்கு தான் இருக்குது. போக போக என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.